மேலே வந்து பல வருஷம் இருக்குது. நிறைய பேர் வழி தெரியாமல் திறக்கலான்னு இருக்கிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க பேசுக்குள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி சின்சினகிரின்ற ஒரு கோயில், காலபுரேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு வரணும்னு பார்த்தா பின்னாடி ட்ரெக்கிங் இருக்குது. போய் ட்ரெக்கிங் பார்த்துட்டு வரலாம். அங்கே பாருங்க எவ்வளோ ரைட்டில் எவ்வளோ பேர் ட்ரெக்கிங் ஏரியா இருக்காங்க. இங்கே போனே போனோம் லாஸ்ட் ட்ரெக்கிங் அதுதான். அங்கே போயிட்டு அப்புறம் கீழே இறங்கி வரணும். வேறு லெவலில் இருக்கும். அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். வெயில் சரியாக கொளுத்துது. எவ்வளோ நேரம் தெரியல. போய் பார்த்துன்னு வருவோம். அங்கே போகலாம். டியர் மக்களே, இவருடைய ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறது. இது என்ன பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா ஜோகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரியவங்களானதுக்கப்புறம் காது குத்தி மொட்டை அடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் ஜோகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகை தான் இப்போ வந்துருக்குறது. கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இப்போ பூஜை பண்ணிட்டு வராங்க. பச்சை முடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. நம்ம வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழேருந்து வந்துருக்குறோம். ட்ரெக்கிங்கு இங்கேருந்து டாப்பு போனது ஒரு 1 hour ஆகும் ட்ரெக்கிங். அவங்க போய் பார்த்துன்னு வரலாம். பெரிய நந்திங்க அது. நந்திக்கிட்ட என்ன பேசணும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன பேசணும் பேசிங்க. அதெல்லாம் நிறைவேறிடும். பண்ணி போகணும். வேலை போங்க பண்ணி. கோயிலோட புள்ளி வியூவில் தாங்க 4 கோபுரம் இருக்குதா. பாருங்க, இந்த மாதிரி கோயிலுக்குள்ளேயே வரணும். ಹೆಂಗಿತ್ತು ಇಲ್ಲಿ ಟ್ರೆಕ್ಕಿಂಗ್ ಇದ್ರ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಆ ಕಡೆ ದಾರಿ ಇದೆ, ಇದು ಏನೋ ಬೇರೆ ದಾರಿ. ಇಲ್ಲೊಂದು ದೇವಸ್ಥಾನ ಏನಿಲ್ಲ. ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த வளையல் கவுரு இதெல்லாம் கட்டும் அந்த இடம் இது.
வளையல் கட்டுறது கல்யாணத்துக்கு பழகுது, கவுர் கட்டுறது. வளையல் கட்டுறது தான் கல்யாணத்துக்கு, யானை கட்டிக்கிறாங்க அதெல்லாம் குழந்தைக்கு பழகுது. புளியா மரத்தில் கட்டியிருக்கிறாங்க. உள்ள பாருங்க மக்கள் எவ்வளோ பெரிய கோகை. ஏன் தேவஸ்தானம் ಇದೆಯಾ? ಓಕೆ மக்களே கீழே கீழே குஞ்சு குனிஞ்சு ஏறணும் ட்ரெக்கிங். இது மேலே வந்து பல வருஷம் இருக்குது. நிறைய பேர் வழி தெரியாமல் ಕರ್ಕೊಂಡು ಇರ್ಕರು ಎಲ್ಗರು ಹೋಗ್ತಿದ್ರಾ? ದಾರಿನೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಹುಷಾರ ಹಿಂಗ ಹತ್ತ ತಾಪ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿತ್ತು ಹಂಗಾರ. ಹತ್ತ 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 ಇರ್ಕೊಂತೀನಿ ತಗ. ಅದೈತೆ ಇಷ್ಟ ಆಗೈತೆ ಯಾವನ್ ಗೊತ್ತು. மக்களே இந்த கல்லை சுத்தி சாமி கும்பிடுது. இதே மாதிரி ஓகே சுற்றியாச்சு. இன்னொரு சுற்றி சுற்றிக்கும். மக்களே இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. சுற்றி 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 வர்றதா இருக்குது. கேமரா பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓகே கடைசியா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகி வழி கண்டுபிடிச்சாச்சு. இந்த 15 நிமிஷம் வந்துட்டுங்க. உள்ள பாருங்க தேனு. ஓய்யோ ಇದೇನಪ್ಪ ಇದೇ ಕರೆಕ್ಟ್ ರೂಟು. ಗೋವಿಂದ ಮಾಡಿ ಗೋವಿಂದ ಒಳಗಡೆ ಸಕ್ಕದ ಇರುತ್ತೆ. இடம் பாருங்க. அப்போ வந்தப்போ இந்த பள்ளிக்கோ இந்த மரம் ஒரே மாதிரி இருக்குது. ஓ காய்ஸ் நம்ம பாருங்க அங்கிருந்து வந்தோம். ஓய்யோ ಸಕ್ಕದಾಗೈತೆ பாருங்க மக்களே. போதும்மா அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா சரி ஊழ விட்டுருச்சு. எப்படி எப்படி ಹಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಚೈನ್ ಐತೆ, ಚೈನ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಹಾ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕು. ಹಂಗೆ ಹೋಗೋ. ಅದೇ ಅದೇ ಹೋಗೋ. ಎಲ್ಲಿದೆ ಚೈನು? ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಇದು ಮಾಡ್ಬಾರ್ದು. ಇನ್ಕೊಂಡು ಮಾಡಿ ಬನ್ನಿ ಅಣ್ಣ. ಒಣ್ಣ ಕೂತೈತೆ ತಗೊಂಡು ಹಿಡ್ಕೋ ಹಿಡ್ಕೋ. ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ. ನನಗೆ ತೆಗಿ. 360 ಏನು 360 ಚೆಕ್ ಮಾಡ್ಬೇಡ. ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಸರ್ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ವಾ ಚೋಮ
பாய்ஸ் இதுதாங்க டாப் வியூ. இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. காட்டுறேன் பாருங்க பின்னாடி எப்படி இருக்குதுன்னு. A few moments later. ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತಾ ಐತೆ ನಾವು ಆಗ್ತಾ ಐತೆ. ಯಾಗ ಆಫ್ ಆಯ್ತು ಡಿಸ್ಪ್ಲೇ. ಸಕ್ಸಸ್, ಒನ್ ಸ್ಟೆಪ್ ಸಕ್ಸಸ್. ಆಫ್ ಆಯ್ತು. ರನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ತಾಳಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಹಂಗೆ. ಕಾಲು ನಡುಗ್ತೈತೆ. ಬಿಡಿ ನಡುಗ್ತಿದ್ರೆ ಬೇಡ. ಆನ್ ಮಾಡ್ಬಿಡಿ, ಡಿಸ್ಪ್ಲೇ ಏನು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ಇಲ್ಲ ಆನ್ ಆಗುತ್ತೆ. ಅದು ಓಡಾಡೋಡಿ ವಯಸ್ಸಾಗ್ಬಿಟ್ಟ ಬಂದೆ. ಹಂಗೆ ಒಂದು ಬರ್ತೀನಿ. ಓಕೆ ಓಕೆ. ಹಿಡ್ಕ ಗಟ್ಟಿಗೆ. ಓ ನಮ್ಮ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಬಿದ್ದಿತ್ತು ಹೋದ್ಯಾ? ಅಲ್ವಾ ಎತ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಇವರೆಲ್ಲ. ಉಳಿಸುತ್ತೆ ತಗೋಬರೋ ಗುಮ್ರ ತಂದಿ ಬಿಡ್ಬೇಕಾಯ್ತದ ಅಷ್ಟೇ. ಇರು ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ, ಅವ್ನ ಕೈ ಕೊಡ್ತೀನಿ. ಹಿಂಗೆ ಇಸ್ಕೊ ಇರಲ್ಲಿ ಅವ್ನು ಫಸ್ಟ್ ಮುಂದೆ ಕಳ್ಸ್ಬಿಡಿ ಪಾಪ. ಒಬ್ಬೊಬ್ಬ ಲಾಸ್ಟ್ ಅಷ್ಟು ಬರ್ತಾನೆ ಎಲ್ಲಾರ್ಗು. ಹುಷಾರು, ಊಟ ಮಿಸ್ ಆದ್ರೆ ಬೀಜ ಉಷ್ಟು ಆದ್ರೂ ಹೋಯ್ತದೆ. ಒಂದೇ ಮಗು ಬೇರೆ ಆಗಿದೆ ಅಲ್ಲ ಮದ. ನಡೆದ್ರೆ ನರಗಳು ಸತ್ತೋಯ್ತವೆ. ஏறு மக்களே, ஃபைனலாக கஷ்டமாக மலை மேலே ஏறி இறங்கிட்டோம். அடுத்து நிதானமாக கீழே போயிட்டு நல்ல மட்டன் சாப்பாடு இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு போல் வந்துட்டு கடைசியாக எல்லாம் சுற்றி பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே பொடினடியாக ஒரு 3 மணிக்கு கிளம்பி 3-4 மணிக்கு கிளம்பி வீட்டு பக்கம் கிளம்பிட்டு தான். அப்பா ஸோ எவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். ಹೇಳ್ಕೊಡಿ. ಹಲೋ ತಮಿಳ್ ಮಕ್ಕಳೇ. ಹಲೋ ತಮಿಳ್ ಮಕ್ಕಳೇ. ಮರ್ಕಾಮ ಅಂದ್ರೆ ಮರ್ಕೋಯ್ತು ಹಂಗೆ ಹೇಳದ್ನ ಮರ್ದಿಲ್ದಂಗೆ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை ஏலோ நம்ம சேனல்னே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ಕಷ್ಟಪಟ್ಟು ವಿಡಿಯೋ எடுக்கிறோம். ಅದೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಯ್ತು. ಅದು ಕನ್ನಡದಲ್ಲ, ಕಷ್ಟಪಟ್ಟು ವಿಡಿಯೋ ತೆಗಿತೀವಿ. ಒಂದು ಲೈಕ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳು. ಲೈಕ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ. ಓಕೆ ಬಾಯ್ ಅಂತ ಹೇಳಿ. லைக் பண்ணுங்க, கமெண்ட். அவ்வளோதாங்க, ஃபைனலாக வந்துட்டோம். கீழே போயிட்டு மீட் பண்ணாங்க. கீழே போயிட்டு மீட் பண்ணுறேன். ஃபைனலாக அங்கே வந்துட்டோம். Few minutes later. வேறு காய்ஸ், அது சின்சிங்கிரி ட்ரெக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து போயிட்டு இப்போ மட்டன் சாப்பாடு, காலபரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து மட்டன் சாப்பாடு சாப்பிட்றேன்னு கேட்குறீங்களா? முடிய மட்டையெல்லாம் அடிச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு சில பேர் போயிட்டாங்க. கூட்டமாக மட்டன் செஞ்சு பண்டிகை மாதிரி பண்ணிட்டு போவாங்க. இப்போ அதுக்கு தான் வந்திருக்குறது. இப்போ அதை பண்ணின்னு போக போகிறோம். அவ்வளோதான் காய்ஸ். சரி வாங்க போகலாம். சரியான வெயில். ரெடி ஜாக்கெட்டெல்லாம் போட்டிருக்கணுமா?
ஃபுல்லாக தண்ணி ஒழுகுது. பஸ்ஸில் வரவங்க கூட வரலாம் அந்த இடத்துக்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் டைரெக்டாக இங்கே இருக்குது ஆதிச்சுஞ்சங்கிரிக்கு. இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு பார்த்துட்டு நேராக மெஜஸ்டிக் சிட்டி ரயில் ஸ்டேஷனுக்கிட்ட பஸ் இருக்குது, அப்படியும் போகலாம். இதுதாங்க கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான், இந்த வழியில் தான் நம்ம போகணும். இல்லை ரைட்டோ. ஆஃப் ரோடா? சாப்பாட்டுக்கு போகிற இடத்துல ஆஃப் ரோடு. இங்கே பாருங்கள் மக்களே, இது எல்லாமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இங்கே சாப்பிட்டு போகிறவங்க எல்லாருமே கடை வெட்டி பிரமாண்டமாக பண்ணிட்டு போவாங்க கிராண்டாக. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். மட்டன் வாசனை தூக்குது. ಅಯ್ಯೋ ಇದಿತ್ತಲ್ಲ ಈಚೆ ಒಂದು ಅಂಗಡಿ ಟವಲಿಂದ ಬಿದ್ದಿತ್ತು ಅದು ಮಾತ್ರ ಮಾತ್ರ ಹೋಗಿದ್ರಾ ನಂದು ಈ ತೊಂದರೆ अच्छा